ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இன்றைக்கான தலைப்பு என்னன்னா, விடையை கண்டுபிடித்து கூறு, வரும் டிஎன்-டெட் பேப்பர் 2 தேர்வில் வெற்றி பெறு. என்னோட போன வீடியோவில் டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜியில் நினைவும் மறதின்ற டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு 4 வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நினைவும் மறதின்ற டாப்பிக்கில் இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டாங்க, அதிலிருந்து ஒரு 5 வினாக்களை மட்டும் பார்க்க போகிறோம். அந்த 5 வினாக்களுக்கான விடைகள் நாளைய வீடியோவில் வரும். இதே போல் ஒவ்வொரு நாளும் 5 சைக்காலஜி கேள்விகள் என்னோடய வீடியோவில் வரும். அதற்கான விடை அதற்கு மறுநாள் வீடியோவில் வரும். வாங்க வினாக்களை பார்ப்போம். டிஎன்-டெட் பேப்பர் 2 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சைக்காலஜி எந்த டாப்பிக்கில் இருந்ததுன்னா நினைவும் மறதியும், மெமரி அண்ட் ஃபர்கட்டிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்று நம் எதிரே தோன்றும் நிகழ்ச்சியை கண்டு இதனை நாம் முன்பே அறிந்துள்ளோம் என்று அடையாளம் காண்பது. ஆப்ஷன் ஏ மீட்டுணர்தல், ஆப்ஷன் பி மீட்டு கொணர்தல், ஆப்ஷன் சி மீளாய்வு, ஆப்ஷன் டி நினைவிலிருத்தல். இப்போ செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். டேஷ் நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ புகைப்பட, ஆப்ஷன் பி உபகதை, ஆப்ஷன் சி சாதாரண, ஆப்ஷன் டி தனித்துவம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். குறுகிய கால நினைவில் சேமிப்பு அளவு. ஆப்ஷன் ஏ 6 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் பி 5 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் சி 4 ± 2 துண்டுகள், ஆப்ஷன் டி 7 ± 2 துண்டுகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பற்ற துண்டு தகவல்களை டேஷ் வினாடிகள் வரை வைத்திருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் நினைவில் இருக்கும்போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். ஆப்ஷன் ஏ குறுக்கீடு, ஆப்ஷன் பி சுவடு சிதைவு, ஆப்ஷன் சி சிதைவுகள், ஆப்ஷன் டி குறியீட்டு நிலை. இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்களா? டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவில் தினமும் வரும் 5 வினாக்களுக்கு விடையை கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணி போடுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களும் விடையை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி போடலாம். ஏன் சொல்கிறேன்னா, பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயும் சைக்காலஜி இருக்குது. வரும் தேர்வில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.